பெங்காலியா காடு எப்போதும் போல அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது. உயரமான மரங்களின் சருகுகள் காற்றில் ஆடின. ஆனால் இந்த அமைதி அதிக நாட்கள் நீடிக்கவில்லை. காட்டுக்குள் இருக்கும் மியாண்டர் நதி அருகே வாழ்ந்த ஒரு சிறிய பழங்குடியினர் மாயாவியை தேடி வந்தனர். அவர்கள் வழக்கமாக அமைதியானவர்கள், எவரையும் அண்டவிடாதவர்கள். ஆனால் இன்று அவர்களின் முகத்தில் அச்சம் கவிழ்ந்திருந்தது. மாயாவி தனது குகையிலிருந்து அவர்களை வரவேற்றான். என்ன நடந்தது? உங்கள் முகத்தில் இவ்வளவு பயம் ஏன் என்று கேட்டான். பழங்குடித் தலைவன், மாயாவி, எங்கள் முன்னோர்கள் பாதுகாத்து வந்த ஒரு ரகசிய இடம் இருந்தது. அங்கு ஒரு பழங்கால தங்கச் சிலை உள்ளது. அது வெறும் சிலை அல்ல, எங்கள் இனத்தின் ஆன்மா. அது எங்களின் செழிப்பையும் அமைதியையும் காக்கும். சமீப காலமாக அந்த இடத்தை நோக்கி வெளிநாட்டு வேட்டைக்காரர்கள் வரத் தொடங்கியுள்ளனர். அவர்கள் அந்தச் சிலையை தேடி வருகிறார்கள் என்று மூச்சுத்திணறல் இன்றி கூறினான். வேட்டைக்காரர்களா? அவர்கள் யார் என்று மாயாவி கேட்டான். ஒரு பெரிய கொடூரமான வெள்ளைக்காரன் ஒருவன். அவனது பெயர் ராண்ட். அவன் தனது படைகளுடன் நவீன ஆயுதங்களுடன் வந்திருக்கிறான். நாங்கள் தடுத்து பார்த்தோம், ஆனால் எங்களால் முடியவில்லை. அவர்கள் எங்கள் தலைவர்களில் சிலரை சிறைப்பிடித்துச் சென்று விட்டனர் என்று கண்கலங்கினான் தலைவன். மாயாவிக்கு கோபம் வந்தது. மியாண்டர் நதி என்பது பாண்டர் பழங்குடியினருக்கு அடுத்ததாக மற்ற பழங்குடியினர் வசிக்கும் பகுதி. அங்கும் தனது ஆட்சிக்கு உட்பட்டது என்பதை மாயாவி அறிந்திருந்தான். கவலைப்படாதீர்கள், உங்கள் தெய்வத்தையும் உங்கள் மக்களையும் காப்பது என் கடமை. இந்த ராண்டை நான் சந்திப்பேன் என்று உறுதியளித்தான். இரவு வந்தது. மாயாவி தனது குதிரை ஹீரோவுடனும் தனது ஓனாய் டெவிலுடனும் மியாண்டர் நதியை நோக்கி பயணப்பட்டான். வழியில் ராண்டின் ஆட்கள் விட்டுச் சென்ற தடயங்களை பின்பற்றினான். அவர்கள் கொண்டு வந்த ஆயுதங்களின் வாசனையும் கால் தடங்களும் அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் என்பதை உணர்த்தின. மியாண்டர் நதியை அடைந்தபோது மாயாவிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ராண்ட் தனது படைகளுடன் ஒரு தற்காலிக முகாமை அமைத்திருந்தான். பழங்குடி மக்களை சிறைப்படுத்தி அவர்களை கொண்டு தங்கச்சிலை இருக்கும் இடத்தை தோண்டச் செய்து கொண்டிருந்தான். சிலை இருக்கும் இடம் ஒரு சிறிய குகை. அதன் வாயில் பெரிய பாறையால் மூடப்பட்டிருந்தது. மாயாவி மறைந்து நின்று நிலைமையை புரிந்து கொண்டான். ராண்டின் ஆட்கள் எண்ணிக்கை அதிகம், ஆயுதங்களும் நவீனமானவை. நேரடியாக மோதினால் பழங்குடி மக்களுக்கும் ஆபத்து. ஒரு திட்டத்துடன் செயல்பட முடிவு செய்தான்.